ஆனா இந்த வீட்டுல நடக்கிற அநியாயம் மாதிரி எந்த வீட்லயுமே நடக்காது. எல்லாம் நான் வாங்கி வந்த வரோம். என்னடா நேற்று நைட்டு தான் சண்டை போட்டாலே, கோவமா இருப்பாளே, அவளை எழுப்பக்கூடாது, யாராவது நம்மளே செஞ்சிடலாம், வேலை செய்ய மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது. நீ சண்டை போட்டா எனக்கு என்ன, சண்டை போடல எனக்கு என்ன, உன் வேலையை நீ போய் செய்யின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் எழுப்பி கொடுத்தேன். அழுதாலும் அவதான் புள்ள பேக்கணுன்ற மாதிரி எல்லா வேலையும் இங்கே நம்ம தான் செய்யணும் போல. என்னதுக்கா காலையில் எழுந்துட்டு இருக்க போது சீக்கிரமா? இந்த வீட்டில் முதல்ல எங்க தூங்க விடுறாங்க, எங்க நிம்மதியாக தூங்க முடியாதாக்கா? ஏன்டி என்னடி வச்சு அந்த கூத்த ஏக்கா கேட்குறேன். இந்த பாவி மனுஷனை கல்யாணம் பண்ணி நான் படுற அவசரம் இருக்கு பாரு, அந்த கடவுளை கூட எடுக்காது. இந்த காலையில் எதுக்கு இந்த மாதிரி புலம்புன்னு இருக்க? வீட்டில் மாதிரி புலம்ப கூடாதுடி. நீ வேற போக்கா, நானே எங்கன்னா போயிடலாமான்னு இருக்கிறேன். எங்க போறேன் அதான் தெரியல. சரி போறதும் போற. நீ பெரிய பொண்ணு, அவங்க நேரத்தில் கல்யாணம் இல்லை, அது முடிஞ்ச பிறகு எங்கன்னா போ. எங்கள் அம்மாவும் என்ன கடுப்பில் இருக்கிறேன். இப்போ கல்யாணம் காட்சி நின்று பண்ணி உங்களுக்கு வேற வேலை கிடையாது. மாடு தண்ணி எடுத்து வந்து வச்சு வைங்க. அது என்ன அரிசி கவன தனியா இல்லை சாதம் வச்ச தனியா? ரெண்டுமே தண்ணி இருக்குதே. வே குடிக்கும். இந்தாடி செண்பகம், குடிடி சல்ல குடிடி செண்பகமே செண்பகமே. தங்கச்சிங்க புலம்பின்னு கணக்கு இல்லாம மாடு கொஞ்சம் இருக்குது. செண்பகமே அவளுக்கு வேற வேலை கிடையாது. நீ குடிமா. கூட இப்போ அந்த அக்கா கறி இதே நம்மளை மதிக்க மாட்டேது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி மதிக்குங்க நம்மள? என்ன டிஃபன் செஞ்சியா இல்லையா? ஆமா, இந்த வீட்டுக்கு வேலை கிடையாது. நான் சோறாக்குறது, துணி தைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, சாமான் தொலைக்கிறது, இத்தனை எனக்கு வேலை. இன்னும் ஏதோ செய்யல. காலையில சீக்கிரமா எழுந்து எல்லா வேலையும் செய்டி. நீங்க மதியமா எழுந்துருக்கு, அதே மாதிரி தினமும் எழுந்துரு. குழந்தைங்க காப்பி கீப்பி போட்டு கொடு, என்ன டிஃபன் செஞ்சு கொடு. தினமும் ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு போகுது, சீக்கிரமா ஆகிட்டு போ. நான் லேட் ஆகிட்டு போறேன், நீ பாத்தியா? ஆமா, சதீஷ் தான் சொல்றானே இன்னைக்கு லேட் பெரியமா, மிஸ் திட்டினாங்க, சார் திட்டினாங்க சொல்றானே. எல்லாம் உன்னால தானே, உன்னால பசங்க திட்டு வாங்குதுங்க. நான் எழுந்துட்டேன் சீக்கிரமா காலையிலேயே. அதுங்க ரெண்டும் அவங்க அப்பா பக்கத்தை பார்த்து தூங்கி இருக்குங்க, இன்னும் எழுந்துக்கல. அதுங்க லேட்டாக எழுந்து லேட்டாக கிளம்புங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? குழந்தைங்க அப்படி இருக்க தாண்டி செய்யும். நீ தான் எழுப்பணுங்க, சீக்கிரமா நைட்டை தூங்க வைக்கணும். நைட்டில் லேட்டாக படுக்க வைக்கிற, அதுங்க காலையில் லேட்டாக எழுந்துருக்கு போல இருக்கு. சாப்பிட்டு தூங்குங்கன்னா அவங்க அப்பா வந்து பிறகு சாப்பிடுவாங்க, அப்பா கூட தான் தூங்குவேன். அம்மா மணி தான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவள் லேட்டாக வராது நம்ம. சரி இப்போ வேலை போய் போய் அதை தான் பார்த்துருங்க. முதல்ல சாணி அள்ளி போட்டுட்டு இப்போ பெருக்கணும். அதுக்கப்புறம் சாமான் திறக்கணும், காப்பி வைக்கணும், டிஃபன் செய்யணும், சாப்பாடு செய்யணும். எவ்வளோ வேலை இருக்குது. இந்த மாமியார் கைவிடாம கை வலிக்குது, கால் வலிக்குது, உட்காந்து இருக்குது. அது கூட மடையேந்து வேலை செய்யும். சரி வேலையை பாரு, சும்மா புலம்பி இருக்காத. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன்? இங்கே மாடுக்கு சாணி அள்ளி போட்டுன்னு இருக்கேன். எல்லாம் என் விதி. அம்மா தெரியாதனமா மாடுக்கு தண்ணி எடுத்து வந்து தப்பா போச்சு. காலையில் இவ பேசுறதுலாம் கேட்டால் நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும் போல இருக்குது. நிறைய வேலை இருக்கு, போய் அந்த வேலை போய் பார்க்கலாம். முதல்ல என்னக்கா கிளம்பிட்டேன்? வேலை இருக்கடி நிறைய வீட்டில். நம்ம அப்படி இப்படின்னு எதுனா ஒன்று சொல்லிடக்கூடாது. உடனே வேலை இருக்குது கிளம்பி. நமக்கு வேலை வெட்டியில் இருக்கிறோம், அதுக்கு கொண்டு வந்து சரியா இருக்கேன். நம்ம வீட்டில் இருக்குது ஒன்று. குழம்பு நிறுத்திட்டு வேலையை பாரு. பார்த்துன்னு தான் இருக்கோம். குயில போடிச்சி குண்டில் அடைச்சி பாட சொல்லுகிற உலகம், மயில போடிச்சி களை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? முதல் சாணி அள்ளி போடுறி, காலையிலேயே ஆரம்பிச்சுப்பா. உலகுடி செய்யல பாதி பிறந்ததுக்கு வந்தது தண்டனையா, இது யாரோட சொல்ல? நம்ம சொன்னா மட்டும் யார் கேட்குறாங்க? வேலையை பாருன்னு சொல்லுதுங்க. நேற்று சாயங்காலம் தொலைக்க வச்ச சாமா இதை எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு ஆள் இருக்குதா? இங்கே வீட்டை சுற்றி ஆள் இருக்குதா? பேர் ஒரு வேலைக்கு பிரோஜனம் கிடையாது. இதெல்லாம் எப்படி பெருக்குது? பெருக்கிட்டு இருக்க சாமான கழுவி வைங்க, கவுக்கு தவிர அந்த வேலையை அப்பப்போ கையோட செய்யணும்னு அறிவே இருக்காது இந்த வீட்டு மருமகளுக்கு. மற்ற கதை நல்லா பேசுவா. இத்தனைக்கு அந்த சாமான நல்லா கழுவி வச்சேன், அதை எடுத்து உள்ள வைக்கிறது கூட கஷ்டமா இருக்குது. சாமி அள்ளி போட்டு சீக்கிரம் வாடின்னு சொன்னேன். இன்னும் என்ன பண்ணிருக்கா தெரியலையா? காலையில் எழுந்த உடனே காப்பி குடிக்காம தலையெல்லாம் கிறுக்கிருந்து. எடே என்ன தாண்டி பண்ற? இன்னும் நீ இந்த வராத காலையில் எப்படி அலருக்குது? அந்த 2 உண்டை சாணி அள்ளி போட்டு குடிக்க நேரம். இம்மா தலையெல்லாம் கிறுக்கிறுன்னு சுத்துதே. என்னாச்சு மாமியார் கேள்விக்கேன் இப்படி உட்கானுக்கு? என்னாச்சேட்டா? இன்னும் தலை கிறுக்கிறுன்னு வருது. அதுக்கு தான் நிறைய எண்ணெய் பதார்த்தம்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றது. நான் எங்கேயே சாப்பிட்டேன்? குழம்புல போட்ட மீனை சாப்பிட்டேன்னா வத்த மீன் நீங்கள் தான் சாப்பிட்டுருந்தீங்க. நேற்று நாளே நான் சாப்பிட்டேன். வயசான காலத்தில் அதெல்லாம் வந்து சும்மா அப்படி வந்து பார்த்துட்டு வச்சுருந்தோம், சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். ஒருத்தி காலையிலேருந்து காப்பி குடிக்கல, அதனால தான் தலை சுற்றுது எனக்கு. போய் பால் வாங்கி போ, காப்பி போடலாம். முதல்ல காஃபி குடிக்கிறது மாதிரி நிப்பாட்டுங்க. காப்பி குடிக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். காஃபி குடிக்கிறது நிப்பாட்டிடுறேன், சோத்துனது நிப்பாட்டிடுறேன். அப்புறம் எப்படி தான் உயிர் வாழுது? நீங்கள் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. அங்கே சொல்கிறாங்க பாருங்க, காஃபி டீலாம் குடிக்கக்கூடாது, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு. எங்கன்னா சொல்கிற வச்சு கேட்குறீங்களா? அதில் எழுந்த உடனே காஃபின்றீங்க. அதில் சக்கரை போட்டு குடிக்கிறது உடம்புக்கு எவ்வளோ கெடுது தெரியுமா? சரி இப்போ உங்களுக்கு நான் காஃபி தானே வேணும், இருங்க போய் பால் வேணுந்துறேன். அப்படியே காஃபி தூரம் சாப்பிட்டுக்க பிஸ்கெட் வேணுந்துரு. பிஸ்கெட் தானே வாங்கிட்டு வரேன். சின்ன குழந்தைங்களோட ரொம்ப மோசமாக போயிட்டீங்க அத்தை நீங்கள். அது அப்படியே பழகி போச்சு. போயிட்டு சீக்கிரம் வா. பால் வாங்குற தூக்குச்சிட்டி எங்கே வச்சேன்? அந்த கழுவி உள்ளே வச்சுக்கிறேன் பேர். கழுவிட்டீங்களா? கழுவுன்னு நினச்சா மறந்தே போயிட்டேன். மறுநாள் கல்ல போய் பால் வாங்கணும்னு அறிவு இருந்தா பால் வாங்கி வந்தோடனே கழுவி வைப்பேன். சரி ஆரம்பிச்சிங்களா? இந்த போய் வாங்கினேன். முடுங்க. அப்படி ஆள் மாட்டிட கூடாது. எடே சீக்கிரம் வந்து சேரடி, அங்கே நின்று கதை பேசினு இருக்காத. வரேன். காலையிலே நமக்கே தலை சுத்த ஆரம்பிச்சிச்சேன். ஆமாம், மாப்பிள்ளை வாங்கின இந்த முறுக்கு மிச்சர்லாம் நிறைய சாப்பிட்டோம்ல, அதான் வயசாகி போச்சுல, அதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். சும்மா ஆசைக்கு 2 எடுத்து வாயில போட்டால் இன்னும் சாப்பிடணும்னு தோணுது. அப்படியே ஒரு பாக்கெட் கடையை போச்சு. சரி பொறுமையாக எழுந்து பெருக்கலாம். நம்ம பெருக்கலாம், இங்கே யார் பெருக்க போகிறா? வீடு வசதி சுத்தமாக இருந்தால் தான் மகாலட்சுமி வரும். மாடுக்கு தண்ணி வச்சுட்டு பக்கெட் எடுத்து வராமல் வந்துட்டு, அது ஒரு புது பக்கெட்டு. ராதையை காலையில் பேசி டென்ஷன் பண்ணிட்டேன். இந்த சின்னவளை எழுப்பிய எத்தனை சொல்லலாம் பக்கிட்டேன். ஏன்டா இன்னும் தூங்கினா இருக்கீங்களா? மணி 7 போதுரி. வேலை வெட்டி எதுவும் கிடையாது உங்களுக்கு?
என்னக்கா காலையிலே கத்த ஆரம்பிச்சிட்டியா? என்னடா அதிசயம், பெரிய பொண்ணு காலையில சீக்கிரமா எழுந்துட்டு இருக்கா? நல்லா கேட்டப்போ முதல் நைட் எங்க நான் தூங்கினேன், என் மாமியார் எங்க எனக்கு தூங்க விட்டுச்சு. நைட்லேருந்து ஒரு பொட்டு தூக்கம் கூட கிடையாது, மூச்சு தான் இருக்கிறேன் நான். ஏன்டி தூங்கல? கல்யாணம் பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாட்டு ஒரு பழமொழி இருக்குதா, கல்யாணம் வச்சிருக்கோம் எங்கள் வீட்டில், நாங்கள் எங்கேருந்து தூங்குறது? ராத்திரியும் பகலும் வேலை போயினே இருக்குது. நைட்ல பின்னாடி வேலை செஞ்சீங்க? உனக்கு நம்ம வந்தது, நீ கேள்வி கேட்க தான் செய்வேன். என்ன அப்ப என்னடி வேலை செய்யற? கல்யாணம்னு வச்சிங்கன்னா கல்யாணத்தோட முடிஞ்சு போதா, அதுக்கப்புறம் மறு வீடு கூட்டு போனோம், அந்த பலகாரம்லாம் கொடுக்கணும், அதுக்கு அதிரசம் முறுக்கு ஓட்டோட சோமாசம் அது இதுன்னு சொல்லணும், லட்டு போடணும், அதுக்கப்புறமா எவ்வளோ வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது நீ வந்து கேட்குற? சமையல் கடைக்கிட்ட மாவுல அரைச்சி கொடுத்தா அவங்களும் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆமா, அவங்களும் செஞ்சு கொடுத்துருவாங்க தான். அது மாவுல அரைச்சி ரெடி பண்ணி பார்க்கும் போது தத்தவெல்லாம் வைக்கிட்டா. ஆமா, அரிசிலாம் ஊற வைக்கணும், காய் வைக்கணும், அரைக்கணும், பருப்புலாம். ஆமா, நிறைய வேலை இருக்குடி. பத்தாவதுக்கு வீட்டில் எவ்வளோ சாமி கும்பிட வேண்டியதாக இருக்குது. கூழ் ஊற்றணும், வீட்டு பூவோட கறி கும்பிடணும், எவ்வளோ சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு பெண்டு கழண்டி போச்சு, பெருமாள் கும்பிடணும், பிள்ளையார் கும்பிடணும். பாப்பா கல்யாணம் முடியறதுக்குள்ள நான் இன்னும் 10 கிலோ குறைஞ்சிட முடியாது. கல்யாணம் அப்படி தானே இருக்கும். என்ன இது பையில? அதுவாக்கா மல்லிப்பூ சொல்லியிருந்தேங்க்கா, மல்லிப்பூ வந்துடுச்சு, கட்டணும். நீங்களும் சும்மா தானே இருக்கீங்க, நீ ராதிகாவா கட்டுங்க உட்காந்து. அது நாங்கள் சும்மா இருக்குமா? எங்களுக்கு இருக்கிற வேலையை செய்ய முடியல, வீட்டு வேலையை. இல்லை வேற பூ வேற, எனக்கு கட்டின பூ வாங்கிட கூடாதா? ஏக்கா கட்டின பூ வாங்கினா எனக்கு எங்கள் நாத்தனாருக்கு மட்டும் தான் வாங்க முடியும், உங்களுக்குலாம் தனியாக வாங்க வேண்டியது இருக்கும். காசு அதிகமாக இல்லை, அதனால தான் மொத்த பேருக்கும் மொத்தமாக சொல்லிட்டேன். எங்கள் வீட்டுக்கு வேணாந்து கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம எல்லாருக்குமே தான், கீதாக்கு, ராணிக்கு, ராதிகாக்கு, உனக்கு, எனக்கு, இன்னும் நம்ம ஊரில் இருந்து யாரும் வராங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் அத்தை தரணும், தான் மொத்தமாக வேணாம் சொல்லிட்டேன். ஓ, ஊருக்கே வேணாம் சொல்லிட்டியா? ஆமாம், நம்ம எல்லாரும் ஒன்றா வேனில் தானே போகிறோம். ஒருத்தர் பூ வச்சு ஒருத்தர் பூ வைக்காமல் போனால் அவங்களுக்கு வருத்தமாக இருக்காது. அதனால தான் வேனில் ஒரு எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன் வேன் எத்தனை மணிக்கு கிளம்புது? ஷார்ப்பாக 4 மணிக்கெலாம் கிளம்பினோக்கா. அங்கே போய் சத்தத்துக்கு போயிட்டு நிஸ்தாமம் இருக்குது, ரிசப்ஷன் இருக்குது, அதெல்லாம் வேறு பார்க்கணும், கல்யாணம் வேலை பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது. அப்படியே ஆடி அசைஞ்சுன்னு இருக்காது. அக்காவும் தங்கச்சியும் மழை பூவை கட்டிட்டு எடுத்துன்னு வீட்டாண்ட வா. சரி கூட, எங்கள் வீட்டில் 2 இருக்குது, அதை கிட்ட கொடுக்குறேன் கட்டுறதுக்கு. யாருன்னா கட்டுங்க. அது பேர் எனக்கு வைக்கிற பூவோ கல்யாணம் பொண்ணுக்கு வைக்கிற பூவோ நீ கட்டு. நீ தான் நல்லா அடர்த்தியாக அழகாக கட்டுவேன். மற்ற பூவில் யாரெல்லாம் இப்படி கட்டின்னு போட்டோம். அப்படி சொல்றியா? சரி கொடு. மாப்பிள்ளை வீட்டில் கல்யாண செலவு, கல்யாண பொருட்கள் எடுத்துருந்தா கொஞ்சம் நீ ஃப்ரீயாக இருப்பேன். ஆமாக்கா, அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்குறதே பெரிய விஷயம். நம்ம கல்யாணம் செலவெல்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னதால ஒத்துக்குனாரான்னு தெரியல. சரி விடு, 100,000 அப்புறம் ஒரு காரு, பங்களா, 4 நீர் ஏதோ கேட்டார். அதுக்கு இந்த இது எவ்வளோ பரவாயில்ல. அதனால தான் கல்யாண செலவு, கல்யாண பொறுப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். சரிக்கா, இதை கடாமக்காரங்க கூட சகப்பறங்காம கூட அதையும் கட்டிடு. சரிடி. சரிக்கா, நான் வரேன்க்கா, தலைக்கு மேலே வேலை இருக்குக்கா. ஒரு காஃபி குடிச்சிட்டு போவேன். காஃபிலாம் காலைல 3 மணிக்கு குடிச்சிட்டேன். பாருப்பா, நாத்தனார் கல்யாணத்துக்கு அன்னிக்காரி எவ்வளோ தீயா வேலை செஞ்சிருக்கா. நைட்டு 3 மணிக்கு காஃபி குடிச்சிருக்கா. நைட்டுன்னு சொல்லாத, அதுவும் பக்கத்தில் தான், பகலாக தான் போய் எனக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு. சரி, மேடம் பூ கட்டி எடுத்துன்னு வாங்க வீட்டாண்ட. ராதிகா கிட்ட கூட சொல்லிடு, 4 மணிக்கெலாம் வேன் கிளம்பினா எல்லாரும் ரெடியாக வந்துடும் சொல்லு. சொல்கிறேன்டி. வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். என்னைய பொண்ணு பியூட்டி பார்லர் கூட்டின்னு போறியா? அக்கா, பியூட்டி பார்லருக்குலாம் வேணாக்கா. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தானே இருக்குது நாத்தனார், நம்மளே மேக்கப் பண்ணிக்கலாம். நம்மளே மேக்கப் பண்ணால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஃபோட்டோ கூட நல்லா இருக்காது. என் பசங்க சொல்லி இருப்பாங்க, பியூட்டி பார்லருக்கு எவ்வளோ செலவு போகுது, கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன், அந்த பொண்ணு பியூட்டி பார்லர் கிட்ட போய் ஒரு மேக்கப் போட்டு விட்டு மாடி. அப்படியே சொல்கிறேன், நம்ம மேக்கப் பண்ணால் நல்லா இருக்காதா? லட்சக்கணக்கில் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறேன். ஒரு 1000 ஒரு 5,000 கேட்பாங்களா? செலவு பண்ணு. என் வீட்டுக்காரவங்க தங்கச்சிங்கன்னா அங்கே நல்லா செய்வார். எனக்கு ஐப்ரோ ட்ரீம் பண்ணோம், ஒரு 50 ரூபா கொடுங்கன்னா தரல தெரியுமா? ஐயோ, இது வரையா? கல்யாணம் முடிட்டு இருந்தால் வச்சுருக்கேன். என் வீட்டுக்காரனுக்கு பேச்சுலாம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது அவருக்கு. சரி, அவரே பாவம் விடுடி. ஏய் அதை பண்ணிட்டியா, ஏய் இதை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாரு. அவர் போய் ஆஃபீஸில் போய் உட்காந்து ஃபோன் பண்ணி, இங்கே நான் ஓடி இங்கே செஞ்சுருக்கேன், எனக்கு 50 ரூபா தர மாட்டேன் ஐப்ரோ ட்ரீம் பண்ணுறதுக்கு. உனக்கு ஐப்ரோ அழகாக தானே இருக்கே, என்ன ட்ரீம் பண்ண போற? அப்படியே சொல்கிறேன், அழகாக இருக்கா? பண்ண தேவையில்லப்பா. வேணாண்டி, இதுவே அழகாக இருக்கு. இன்னும் நீ மெலிசா பண்ணன்னு வச்சுக்க, பார்க்க முடியாது. சரி விட்டு, 50 ரூபா மிச்சம். சரிக்கா, எங்கள் மாமியார் தேடும், நான் கிளம்புறேன். சரிடி. பிறந்ததுல நம்ம அழகுதான். பூ பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி தன்னானே. அழகா இருக்கேன்னு சும்மா சொன்னேன், பாட்டை பத்தியா? பொண்ணா பிறந்த எல்லாருமே அழகுதான். இல்லை ஐப்ரோ ட்ரீம் பண்ணி 50 ரூபா செலவு பண்ணாதான் அழகா இருக்குமே, அது அவளுக்கு புரியல. இவளுங்க நம்பி இந்த பூவை வேற வாங்கி வச்சிருமே. ஐயோ, இவங்க கிட்ட வேற இப்போ கத்துறோம், இன்னும் ஏந்து கூட இல்லை அவளுங்க. எடி இவளே, ஐயோ இவளே அவளே இருக்குமே, பெத்த பிள்ளை பேர் கூட மறந்து போச்சு. எடி வாணி ஏந்தியடி. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? எதுக்குமா காலையில கத்தின்னு இருக்கீங்க? ஆமா, காலையில கத்துறாங்க. மணி 4ஆவது கத்துறாங்க, மணி 7ஆவது போகுது. எரும மாடே. அம்மா, இன்னைக்கு தான் காலேஜ் லீவ் போட்டலாமா, இப்போ எதுக்குமா சீக்கிரமா எழுப்புனீங்க? கல்யாணத்துக்கு சாயங்காலம் தானே போகிறோம். கல்யாணத்துக்கு சாயங்காலம் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் எந்த வேலையே கிடையாதா? பத்தாவதுக்கு பெரிய பொண்ணு வேற பூல வந்து கொடுத்து போயிருக்கா, அதெல்லாம் வேற கட்டணும். நம்ம குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு பூ கட்ட உட்காருங்க. அதெல்லாம் நீ எதுக்கு வாங்கி வைக்கிற? கட்ட முடியாது சொல்லி கொடுத்தாண்டு வேண்டியதானே அவங்ககிட்ட. கிட்டவா, அப்படியே வாயிலே அடிக்கிறேன் பாரு, வாயிலே. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒருத்தருக்கு 5000 ரூபாய் பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. கூட பிறந்தவங்க கூட எடுத்து தர மாட்டாங்க. அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான், இத்தனை ஃப்ரெண்டுன்றதுனால எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கார எடுத்து கொடுத்துருக்கான். நீங்கள் என்னன்னா மாப்பிள்ளை சேர்ந்து வர எடுத்து கொடுத்துருக்கான். நீங்கள் என்னன்னா ஒரு பூ கூட கட்டி தர மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ கொடுப்பில் இருக்குதும்மா உங்களுக்கான. உனக்கு தானே எடுத்து கொடுத்தாங்க, எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. எங்களுக்கு இப்போ தான் நீ ட்ரெஸ் எடுத்து கொடுத்த, அவங்க எடுத்து கொடுத்தாங்க, உங்களுக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க. நீ உட்காந்து கட்டு. ஆனால் உங்களுக்கு இருக்க திமிர், ஆனால் கொஞ்சம் நஞ்ச திமிர் கிடையாது. இந்த மாதிரிலாம் நீ பேசினேன்னு வச்சுக்கேன், ஒரு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க, ஒரு சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. பார்த்துக்கோ, திமிரில் ஆடாதீங்க. இப்போ என்ன உனக்கு பூ கட்டி தரணும் அவ்வளோதானே? இரு, குளிச்சுட்டு வரேன். போ, பொம்பளை பொண்ணா லட்சணமாக நடந்துக்கோ, வாயை வச்சுக்காத. நம்ம வேற இன்னும் மருதாணி கொள்ளலாம் வைக்கணும், இந்த ஃபேஷியல்லாம் பண்ணணும், தலைக்கு வேற
ஸ்மூத்திங்லாம் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலையை விட்டு பூ கட்டு, அத்தை கட்டு, இத்தை கட்டுன்னு கல்யாணத்துக்கு நம்ம எவ்வளோ சூப்பராக போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். மொத்தத்தையும் கிடைக்கிறதுக்கு இந்த பூ வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கட்டி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அழுவாத எருமை அழுவாத போ. சே எல்லாம் என்னன்னு பிள்ளைன்னு நான் பெற்று வளர்த்துருக்கேன்னு தெரியலையே. ஏடி அடுப்பில் சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்து குளிக்க பச்சை குளிக்காத, தலை வலிக்கும். போமா சொல்ற பச்சியா, கொஞ்சம் கூட கேட்டுறாதீங்கண்ணா. அப்புறம் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு வா, தொண்டை பக்கத்தை முடிஞ்சு போது வரப்போ. தூரம்ல மழையமா இருக்குது, பச்சை குளிக்கிறதுக்கு போயினுக்கா. அம்மா காலையில் விட கத்தி நெஞ்சு வலி வந்துச்சு. எம்மாடியோ ஒரு காப்பி கூட போட்டு தரதுக்கு நம்மளுக்கு ஆள் கிடையாது. மா காஃபி இருந்தாங்கம்மா. இவ எப்போ எழுந்தா? நீ எப்படி எழுந்த? காலையில் நீங்கள் எழுந்துக்கும் போதே நான் எழுந்துட்டேன். நான் எழுந்துக்கும் போதே எழுந்தியா? பார்க்கும்போது தூங்கி தானே இருந்த நீ? நான் அப்பயே எழுந்துட்டேம்மா. இந்தாங்க காஃபி குடிங்க. அவகிட்ட எது கத்தின்னு இருக்கீங்கன்னு தெரியல. காஃபியா? பால் எது உனக்கு? பால் இல்லையே வீட்டில்? நான் தான்மா பரிமளாத்த வீட்டில் போய் வாங்கி வந்தேன். நான் சொல்லவே இல்லை வேணா சொல்லி. நீங்கள் தானே அங்கே தானே போய் வாங்கிடுங்க. நானே போய் வாங்கி வந்து உங்களுக்கு காஃபி போட்டு வச்சுட்டேன். சொல்லாமே எனக்கு இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறேன். என்ன விஷயம்? எந்த விஷயமே இல்லைம்மா. பெரிய பொண்ணாத்த வீட்டில் கல்யாணம், உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரியும். அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நான் காலையில் சீக்கிரமாக எழுந்து உனக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். கொடு காஃபி கொடு. ஒருத்தி தான் கூட கூட பேசின்னு டென்ஷன் பண்ணின்னு இருக்கேன். பரவாயில்ல, எவ்வளோ காஃபி எது போட்டு தான் தரல நமக்கு. மா எத்தனை மணிக்கு கிளம்பணுமா கல்யாணத்துக்கு? 4 மணிக்கெலாம் வேன் கிளம்ப தாண்டி. நம்ம அதுக்கு முன்னாடி பூ கட்டி தந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே பூ கொடுத்துருக்காங்க. நம்ம கட்டி நம்ம கொஞ்சம் வச்சுக்க வேண்டியது தான். 4 மணிக்கெலாம் வேன் போயிடணும். அப்படியாம்மா? அப்போ மாமா வீட்டிலேருந்து எல்லாரும் எப்படி நேராக நம்ம வீட்டுக்கு வருவாங்களா இல்லை மண்டபத்துக்கு வந்துடுவாங்களா? நம்ம வீட்டுக்கு வேண்டி வரப்போறாங்க. அவங்க நேரம் மண்டபத்துக்கே வந்துருவாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் தானே அந்த மண்டபம், அங்கேயே வந்துருவாங்க நேரம். அங்கேருந்து யார் யாருமா வராங்க? மாமாவும் அத்தையும் தான் வருவாங்க நினைக்கிறேன். வந்து எங்கள் அம்மா வருவாங்க கூட. அப்போ அருண் மோனிலாம் வரலையா? இந்த பெரிய பொண்ணு நமக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க. அதனால வீட்டில் ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. வீட்டில் இருக்க மற்ற பேருமா வருவாங்க. அப்படியா? அப்போ அவங்களாம் வரமாட்டாங்களா? தெரியல எங்கன்னா யாரை கூட்டின்னு வருவாங்கன்னு. சரிம்மா கோவப்படாதீங்க. என்ன வந்து கேட்டுருக்கா யார் வருவாங்கன்னு. எனக்கு என்ன தெரியும். எங்கன்னா சொன்னாங்க எத்தனை பேர் கூப்பிட்டு அத்தனை பேர் கூப்பிட்டு வரேன். கல்யாணத்துக்கு வருவேன் கேட்டேன். வருவேன்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, அம்மாக்கு காலையில் சேவையெல்லாம் பலமாக செய்கிற போல இருக்கேன். உனக்கு காஃபி வேணுமா? உனக்கு தான் போட்டு வச்சிருக்கேன், எடுத்துன்னு வருவா. அச்சோ என்னால் நம்ப முடியலையே. இது கனவா நனவா ஒன்றும் புரியலையே. எப்படி சீன் போடுறாப்ப? கனவு இல்லை நிஜம்தான். இரு காஃபி எடுத்துன்னு வரேன். என்னடா சந்தேகமா இருக்கு. எனக்கு கவனிப்புலாம் பலமா இருக்கு. ஆமா எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்களா வெட்டுனியா? அவ ஏன் பொண்ணு என்ன மாதிரி இருக்கா பாரு. அப்ப என்ன இங்கே இருந்து தத்தை எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? வாய் ஏண்டி அருணுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வராங்களா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீ. ஓஹோ அதானே பார்த்தேன். சும்மாவா எலி ஓடுது? அது எலி ஓடுது. ஏய் கம்முனு அம்மாட்ட சொல்லாதடி. ஓஹோ அப்படியா? அப்படி போகுது. ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லுடி. ஏன் நீயே ஃபோன் பண்ண வேண்டியதானே? எருமா கேட்டு சொல்லிடுமா? இதெல்லாம் ஒரு வேலையா? ப்ளீஸ் அக்கா உனக்கு காஃபிலாம் போட்டு தரணும். அக்கா இது கூட செய்ய மாட்டே நீ? என்ன செய்யணும்? அது ஒன்றும் இல்லைம்மா. அம்மா சொல்கிறவெல்லாம் கூட மாட செய்யலாண்டி நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேம்மா. செய்யாம போட்டமே வேலை மட்டும். அதுக்கப்புறம் எப்படி பிஞ்சு போது பாரு. என்னதுமா? விளக்கு மாறு. அதெல்லாம் கூட வேலை செய்வா. ஃபோன் பண்ணிட்டா ஓடு. இருங்க மேடம், காஃபி குடிச்சிட்டு போறேன். இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். பசிக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஆமா அதிசயமா இன்னைக்கு தான் குளிச்சிருக்கேன். அதனால பசிக்கும் மயக்கம் வரும் எல்லாம் வரும். ஓ மடம் ஓடி போயிட்டு கொஞ்சம் சக்கரை தூக்கெல்லாம் போட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துனா பார்க்கலாம். எல்லாம் ஸ்டாங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன் மொத்தமாக. சரி போயிட்டு நான் போ. காஃபி நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. சக்கரெல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்குதா? ஓகே